எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வ கோயில் திருவிழா நாங்கள் போயிருந்தோம். இந்த மாதிரி குலதெய்வ கோயில் திருவிழா அப்போ தான் எல்லா சொந்த பந்தங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும். மற்ற சமயம் அவங்கவுங்க ஒர்க் பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்கும். ஸோ எல்லோரும் பக்கத்தில் இருந்த ஒரு கொய்யாக்கா மரத்தில் வந்துட்டு கொய்யாக்கா பறித்து சாப்பிட்ருக்குறாங்க இன்ட்ரெஸ்ட்டாக. எங்கள் வீட்டுக்காருக்கு வீடியோ எடுக்கிறது தெரியாமல் கொய்யாக்கா எப்படி சாப்பிட்ருக்காரு பாருங்க. ஒரு குட்டி பாப்பா சாரி கட்டிட்டு நல்லா இடுப்பு வளைச்சி நினச்சி ஆடும் பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சதும் வெக்கப்பட்டு ஓடிடும். எல்லாம் ஒன்றா இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் வேலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். பூஜையெல்லாம் முடிஞ்சது பசியாயிருச்சு. லைனில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். என்ன போட்டிருந்தாங்கன்னா பிரியாணி, அதுக்கப்புறம் கேசரி, சிக்கன் வறுவல் எல்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தது குளிர்மதி ஒரு சேட்டை பாருங்கள், கேரம் போர்டு விளையாட ஆரம்பித்தாங்க. அவள் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது எல்லாத்தையும். சரி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அக்கா வீட்டில் உட்காந்துட்டோம். கொஞ்சம் எடுத்து விட்டாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஃபைனல் போயிட்டியா?